தோத்துருச்சு, விஜய் தோத்துட்டாரு. எக்ஸிட் போல் வந்திருக்கு. நம்பாதீங்க. இது அதாவது எப்ப விஜய் உள்ள அரசியலுக்கு வந்தாரோ அந்த டிஜிட்டலா வருது பாத்தீங்களா சர்வே, கடுப்புல விட்ட கணிப்பு அதுதான் இது. ஏன்னா அது எல்லா கைக்குள்ளி எல்லாருமே ஒரு இதுக்கு போயிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், எக்ஸிட் போல் தானே, எக்ஸிட் போலாம் என்ன, வாக்களிச்சதுக்கு அப்புறம் பிந்தைய கருத்து கணிப்பு போய் மக்கள்கிட்ட கேட்கறீங்க, யாரு போட்டு போட்டீங்க, நாங்களாம் மக்கள் தானே, எங்கள்கிட்ட வந்து கேட்கவே இல்லை யாரும். உங்கள்ட்ட யாரும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் சொல்லுங்க, யாருக்காச்சும் கேட்டாங்கன்னா. யாரும் கேட்டது இல்லை. எப்படி அதாவது 125 சீட்டாம், அது 125 சீட்டுக்கு மேல திமுக. இவர் தாவேக்கா 10 சீட்டாம், 10-15 சீட்டா இல்ல 8ல இருந்து 10 சீட்டா. என்னடா 140 150 200 வரையும் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த கட்சி அதுல பாதி கூட வர முடியாத அளவு உங்களுக்கு கருத்து கணிப்புனா எந்த மக்கள் சொன்னா ஓட்டு போடலன்னு? எனக்கு தெரிஞ்ச வரையும் 100-140 மேலதான் சீட்டு தாவேகா. அது நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். அதிமுக ஓட்டெல்லாம் எப்பயும் பிரிச்சு எடுத்தாச்சு தாவேகா. அவங்க எல்லாம் லீடிங்ல வந்துகிட்டு என்னன்னு புரியலையே ஒன்னும். மே 4 வெயிட் பண்ணுவோம். இது நடுவுல எந்த சர்வே எந்த கருத்து கணிப்புனாலும் அது கடுப்புல விட்ட கணிப்பு தான். ரியலா வரவே வராது. யாராலையும் கணிக்க முடியாம இருக்கு யார் வெற்றி பெறுவான்னு. அதை ஞாபகம் வச்சுங்க எல்லாரும்.